ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எப்படி நம்ம ஒரு ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதில் என்னென்ன அட்வான்டேஜ்லாம் இருக்குது, வேறு ஃப்ரீயாக நீங்கள் 6 மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அமேசான் இதுக்குள்ளே போய்க்கிடுவோம். நம்ம போயிட்டு ஏடபிள்யூஎஸ் ஃபஸ்ட் லிங்க் வரும், அதான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் க்ரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் அதை கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸும் அக்கௌண்ட் நேமும் என்ட்ரு பண்ண சொல்லணும். என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இமெயில் அட்ரஸும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம். நான் நேம் கொடுத்துக்கிறேன், இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வெரிஃபை அட்ரஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வந்திருக்கும். நான் 184266 கொடுத்ததுக்கப்புறம் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கணும், அதையும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் இல்லை பாருங்கள், 6 மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக இதை சர்வீஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைன்னா பே பண்ணி யூஸ் பண்ணலாம். இல்லாட்டா நம்ம இதில் சிசி இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ பே மட்டும் கேன்சல் பண்ணிட்டா போதும். இப்போ நம்ம சூஸ் ஃப்ரீ பிளான் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நேமு இது ஃபோன் நம்பர் அந்த இதெல்லாம் என்ட்ரு பண்ண சொல்லுது, அதெல்லாம் கொடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இது பேமெண்ட் மெத்தடு கேட்டிருக்கு. அதில் நம்ம யூபிஐ கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லாட்டா நம்ம டெபிட் கார்டு அந்த இது கொடுக்கனாலும் கொடுத்துக்கலாம். நான் இப்போது யூபிஐ தான் கொடுக்க போகிறேன், அதை கொடுத்துக்கிறேன். இப்போ நான் யூபிஐ ஐடி கொடுத்து என்னோடய பேமெண்ட் மெத்தடை வெரிஃபை பண்ணிட்டேன். வெரிஃபை பண்ணிட்டு அவங்க 15,000 வரைக்கும் ஆட்டோ பேமெண்ட் லிமிட் செட் பண்ணுற மாதிரி கேட்பாங்க. அது ஒன்ஸ் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வேணும்னா 6 மந்த் கழித்து அவங்க பேமெண்ட் எடுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இல்லாட்டா ஃப்ரீ ட்ரையலோட போதும் அப்படின்னா 6 மந்த் இது ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம ஆட்டோ பே டிசேபிள் பண்ணிடணும். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் இஸ் த அக்கௌண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், பர்சனல் யூஸ் கொடுத்துக்கலாம். ஓனர்ஷிப் சோலோ பாஸ்போர்ட்டஸ் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பேன் கார்டு இது கேட்பாங்க வெரிஃபிகேஷனுக்காக. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் பர்த்து நம்ம நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் பேன் கார்டில் இருக்க மாதிரி தான் நம்ம கொடுக்கணும். அது என்ன பண்ணோன்னா, அப்போ உங்களோட நேமு வேறு உங்களோட அட்ரஸ்ஸு வேறு ஆதார் கார்டுங்க மாதிரி பேன் கார்டோட அந்த நம்பரு, அதுக்கப்புறம் அந்த பேன் கார்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணதுக்கப்புறம் அதில் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு மொபைல் நம்பர் கேட்கும். அதில் ஒரு ஓடிபி ஒன்று வந்திருக்கும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு. இப்போ நம்ம கோ டு ஏடபிள்யூஎஸ் அந்த இது கொடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் கன்சோலுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 6 மந்த்துக்கு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணதுக்கப்புறம் 6 மந்த் தாண்டினதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் பே பண்ணண்டா அப்படின்னா இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த யூபிஐயில் ஆட்டோ பே எனபிள் பண்ணி வச்சுருப்பீங்களா, அதை டிசேபிள் பண்ணி விட்டால் அவங்க 6 மந்த் கழித்து பேமெண்ட்டு திருப்பி அவங்க எடுக்க மாட்டாங்க. இதோட முடிஞ்சிடும். ஓகே, இதான் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் நம்ம வந்து எப்படி இதில் வந்து AWS க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாய்.